கேங் ஹாய் வெல்கம் டு அவர் கேங் ஆஃப் கேமர்ஸ் யூடியூப் சேனல். எடுத்தோன்னே ஏதோ காட்டுது, அதெல்லாம் நம்மளுக்கு வேணாம். ஸோ இது ஏதோ காட்டுது. இன்றைக்கி நம்ம கேம் ப்ளே வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன கேம் ப்ளேன்னு பார்த்தீங்கன்னா ஹைட் ஆர் டைன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதுதான் நினைக்கிறேன். ஸோ அந்த கேமில் தான் பார்க்க போகிறோம் நம்ம. ஓகே, நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். தம்ப்நெயிலுக்கு பார்த்தேன் முடியல. ஸோ நம்ம இனி போகும்போது அப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம ஹைடர் ஆகிட்டோம். ஒரு செடியாக மாறிட்டோம். செடியாக ஒழிஞ்சிக்கலாமா இல்லை மார்க் பண்ணலாமான்னு சொல்லுங்கள். இதெல்லாம் பண்ணால் ரொம்ப பெருசு மாட்டிக்குவோம் கண்டிப்பாக. ஸோ இங்கே ஓரமாக ஒழிஞ்சிக்கலாம், இல்லைனா இதுக்குள்ளே போயிடலாம் கைஸ். ஸோ உள்ளே போய் இந்த தென்னை மரத்துக்கு பக்கத்துலேயே ஒழிஞ்சிக்கலாம். அப்பாடா, இந்த தென்னை மரமாகவே மாறிட்டோம் நம்ம. அது பக்கத்துலேயே ஒழிஞ்சுக்கிட்டோம் பார்த்தீங்களா? ஓகே, ஒழுங்காக ஒழிஞ்சுக்கணும். ஓகே, ஒழிஞ்சுக்கிட்டோம் நம்ம. ஸோ என்னங்க ஆரம்பத்துலேயே வந்துட்டான். போச்சு. நான் என்ன அவுட்டா? ஐயோ, இது ஏதோ கடுது போட்டுச்சு அவுட்டு. நான் என்ன அங்கே நிற்கிறான்? ஐயோ, மார்க் பண்ணிட்டு வந்துட்டோமே. பார்த்துட்டானா என்னன்னு தெரிலையே. வைத்தியக்காரன் பார்க்கலையோ? இல்லை நம்ம இங்கிட்டே போயிடலாம். ஐயோ, இது மாதிரிலாம் வந்தால் எப்படிங்க? நம்ம அவுட்டு தாங்க ஆகும். சரி, மாறிடலாம். அவன் கண்டுபிடிக்கல. ஐயோ, கண்டுபிடிக்கல, பரவாயில்ல. ஒரு புல்லட்லேயே சுட்டு தள்ளிட்டாங்க. சரி, ஸ்டாப் ரெக்கார்ட் பண்ணிடலாமா நம்ம? என்ன நம்ம சீக்கிரம் ஆகிட்டோம். இந்த கேமில் அவுட் ஆனால் சீக்கிரம் ஆகிடுவோம் போல். என்ன 2 சேர் இருக்குது, தப்பாக இருக்கே. இல்லை, நாங்கள் அமுக்கவே இல்லை, ஆனால் அதுவும் அமுக்குது. சரி, பரவாயில்ல, விடுங்க. ஸோ நம்ம இப்போ ஹைடர்ஸ் கண்டுபிடிக்கணும். 8 ஹைடர்ஸ் லெஃப்ட். நம்ம கண்டுபிடிச்சி சுட்டுடலாமா? ஸோ இதில் சீக்கர்ஸ் வின் பண்ணாலுமே எனக்கு பெருமை. ஏன்னா நான் சீக்கிரம் அவங்கள சாகடிச்சிருக்கேன். ஹைடர்ஸ் வின் பண்ணாலுமே என் கட்சி ஹைட்ரு தான், அதனால் எனக்கு பெருமை. லேப்டாப் ஓடுறாங்க. எங்கிட்ட கண்ணை தெரியாமல் சுற்றுட்ருக்கேன். ஐயோ, அவனை பிடி. இந்த மாதிரி குட்டி பொருட்கள் நம்ம வாங்கிக்கணும் காய்ஸ், இல்லைன்னா அவ்வளோதான். இப்படி குட்டி பொருட்கள் வாங்கினா டக்குன்னு நம்மளை இதுவாகிடலாம். எங்கெங்கே ஓடி போனாவன்? இங்கே போகிறான். இது மாட்டான். ஐயோ, நம்மளுக்கு வந்து ஃபோன் இதுவாக அவ்வளோவா வராதனால நம்மளுக்கு இது ப்ராப்ளம் காய்ஸ். பரவாயில்ல, அவனை சுட்டு நான் கொல்லாமல் விட மாட்டேன். இந்த மாதிரி சின்ன பொருள்களாம் மார்க் பண்ணி போகிறான். அங்கே உட்காந்துருக்கான். இல்லை, இங்கே இருக்காங்க. இல்லை, சுட்டு சாகடிச்சிடலாமா நம்ம இவனை? அதுக்கு ஒரு பொசிஷனில் இருந்துன்னு. இது இல்லையா? எங்கங்க நிறைய இடத்துல வச்சுருக்கானுங்க. இதில் எதுன்னு போய் கண்டுபிடிப்போம். போங்க அங்கிட்டு. நோ இஷ்யூஸ் நம்மளுக்கு. அங்கே ஏதோ ஓடுது. நம்ம போய் 6 ஹைடர்ஸ் லெஃப்ட். நம்ம ஒன்று கூட கண்டுபிடிக்கல. ஏதாச்சும் ஒன்று. இங்கே இருக்கான் பார்த்தீங்களா? மாட்டிட்டான் பார்த்தீங்களா? நம்ம தான் இவனை சாகடிக்கிறோம், வேறு யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல். நில்றா. அப்பாடா, சாகடிச்சிட்டோம். இல்லையா? அந்த பொண்ணு சுட்டுருச்சே. ஒரு புல்லட் தானே சுட்டுச்சு, விடுங்க. டைமில் தப்பிச்சிட்டாங்க. ஸோ பெஸ்ட் ஹைடர் எந்த அடிப்படையில் கொடுப்பாங்களா? அவங்க பக்கத்துலேயே இருந்து சுட்டு வாங்கி தப்பிச்சு போயிட்டா கொடுப்பாங்க. நம்ம எப்போ பெஸ்ட் ஹைடராக வரோமோ அப்போ நம்ம கேம் பிளேவை முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துடலாமா தம்ப்நெயிலுக்காக? ஏதோ பார்த்து நம்ம பொம்மைங்க. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க பொம்மை கொடுப்பாங்க போல். ஓகே, சூப்பரில். ஸோ ஓகே, நம்ம இப்போ இங்கே நம்ம பொம்மை பேக்ரவுண்டில் நம்ம பொம்மையாக இருக்கணும். ட்ரீ பக்கத்துலேயே இருக்கணும். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துடலாமா? ஆனால் பக்கத்துலேயே ஒரு பொண்ணு தெரியுது. ஸோ வேணாம், அவள் தெரியுற மாதிரி வேணாம். ஸோ நம்ம இந்த சைடு வேணால் போய் எடுத்துடலாம் ஸ்க்ரீன்ஷாட். ஓகே, எடுத்துட்டோமா? எடுத்தாச்சு. ஓகே காய்ஸ், ஸோ நீங்கள் வீடியோக்குள்ளே வரும்போதே தம்ப்நெயிலில் இந்த ஃபோட்டோ தான் இருக்கும். எப்படி எடுத்திருக்கேன்னு சொன்னால் வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, பாய். ஓகே, இன்னும் வந்துட்ருக்கோம். இந்த வாட்டியாச்சும் சீக்கிரம் கொடுத்தா நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. ஆனால் இதே மாதிரி ரொம்ப நேரம் இருக்கும், அதுக்கப்புறம் தான் வரோம். ஸோ ஹைடர் நம்ம இந்த வாட்டி டப்பா கொடுத்து வச்சுருக்காங்க, டப்பா. ஸோ இந்த டப்பாவை போய் நம்மளை ஒழிஞ்சிக்கலாம். நம்மளை ஆளே காணோங்க. நம்ம எங்கன்னே தெரில. சூப்பர் ஹைடிங் ஸ்பாட். நான் ஒரு இது கண்டுபிடிச்சிருக்கேன். நம்ம ஹைடராக இருக்கும்போது சூப்பரில் நம்ம என்ன ட்ரிக்னா, நம்ம இப்படி சீக்கிரம் இருக்கும்போது ஸ்பெக்டாக்ட் பண்ணி மற்றவங்களாம் எங்கே இருக்கான்னு பார்த்து வச்சுக்கலாம். அடுத்து ஹைட்ராக இருக்கும்போது அடுத்து நம்ம சீக்கிரம் ஆகும்ல, அப்போ போய் அவங்கள சுட்டு தள்ளுறோம். பார்த்துட்டானுங்களா? பார்த்துட்டாங்க.
எப்படி கண்டுபிடிச்சா? அந்த ஒரு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க, ரவுண்டாக காட்டும் நம்மளை, அதனால தாங்க கண்டுபிடிச்சிட்டானுங்க. சரி, இப்போ யாரெல்லாம் எங்கே இருக்காங்கன்னு பார்த்து வச்சோமா, போய் பார்த்துடலாமா? ஓகே, இங்கே சந்தேகப்படுற மாதிரி ஏதாச்சும் இருந்தால் சுட்டு தள்ளுற வேண்டியதான். சுடவே இல்லை, ஆனால் அது மேலேயே கை போகுது. இப்போ வேறு யார் இங்கே எதுக்கு லேப்டாப் இருக்குது? ஐயோயோ, இந்த மாதிரியே வருது, எனக்கு பிடிக்கவே இல்லைங்க இந்த மாதிரி வந்தாலே. இதுதான் ரோப்ளாக்ஸில் பிரச்சனை. ஒரு புல்லட் தான் இருக்குது. ஸோ நம்ம அதையும் சுட்டு வேணும்ட்டே காலி பண்ணிட்டோம். இப்போ 15 புல்லட் இருக்குது. ஐயோ, என்னங்க இது? சரி, இங்கே ஏதோ காட்டினாங்கல்ல. இங்கே இருக்காங்க யாரோ, சுட்டு தள்ளிடலாமா? சுடு 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 சுடு. ஒரு குறிப்பாத்து சுடுறதுக்குள்ளே இப்படி பண்ணிட்டானுங்களே. சரி, அவுட் ஆக்கிட்டாங்க. நம்மளும் அவுட் ஆகிட்டோம், அந்த போட சேர்த்து அவுட் ஆக்கிட்டோம் அவ்வளோ. ஸோ நெக்ஸ்ட்டு வேறு எதுவும் இல்லை இங்கே. சந்தேகக்குறையா வேறு எதுவுமே இங்கே இல்லை. நெக்ஸ்ட் ரூமுக்கு போயிடலாங்க. ஹைஸ், இங்கே பார்த்தீங்களா ராக்கெட். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ராக்கெட் எல்லாம் ஆஃப் ஆக முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். இந்த செடி சுட்டுடலாமா? செடியும் இல்லை. ஏதோ சுற்றிட்டு போகுதுங்க. இப்போ ஏதோ காட்டுச்சு பார்த்தீங்களா? இல்லைங்க, போகலாம். இங்கே ஏதோ ரவுண்டு காட்டுச்சு. இப்போ எங்கன்னே தெரியல. சரி, இந்த லேப்டாப்போ எனக்கு லேப்டாப் கீழே இருக்கு. பரவாயில்ல, நம்ம ஹைட்ரஸ் வின் ஆகட்டும். 2 பேர் தாங்க. ஸோ ஈஸியாக நம்ம 2 பேரை கண்டுபிடிச்சிடலாம். அங்கே போய் கண்டுபிடிக்கலாம் கைஸ். ஸோ யார் இதுவானாலும் நம்மளுக்கு தான் கெத்து. பட் நம்ம கடைசி வரைக்கும் ஒழிஞ்சிட்டு இருந்தால் ஹைடர்ஸ் வின்னா நம்மகிட்ட தான் கெத்து. பரவாயில்லங்க, 1 ஹைடர் தான் லெஃப்ட் ஆகிருக்காங்க. யார் கண்டுபிடிச்சிருக்காங்க? அது இல்லையா? வேறு என்னங்க, அனௌன்ஸ்மெண்ட் டைமும் இன்னும் வரல நம்மளுக்கு. அது வந்தால் ஈஸியாக காட்டிடும். ஐயோ, 15 செகண்ட்ஸ் தாங்க இருக்குது. போச்சு 10 செகண்ட்ஸ் தான் இருக்குது. ஓ மை காட், ஹீ இஸ் த வின்னருங்க. ஹைடர் தான் வின் ஆவாங்க. அந்த ஒருத்தன் தான் பெஸ்ட் ஹைடராக வருவான். எனக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் லேடி கேர்ளாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஹைட்ரு பாருங்கள், கேர்ளாக இருக்கணுமா என்ன பார்க்கலாமா? பிளிஸ்லி, ஏதோ ஆஃப்ரிக்கன் மாதிரி இருக்கு, ஆனால் அது கேர்ள் தான் சொன்னேன் பார்த்தீங்களா? நம்ம கணிப்பு தப்பாது. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம், நல்லா இருக்குல்ல அந்த போஸு. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே இங்கே வந்துட்டோம். சரி விடுங்க, இன்னும் நம்மக்கிட்ட 25 செகண்ட்ஸ் இருக்குது. போய் மேப் சூஸ் பண்ணலான்னா வேணாம், மேப்லாம் சூஸ் பண்ண வேணாங்க. ஸோ இந்த சைடு போய் விழுந்துடலாமா? அப்புறம் அவுட் ஆகிட போகிறோம், விழுக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னும் நீங்கள் இந்த வீடியோவை லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பண்ணிடுங்க. மறக்காமல் ஸ்பின் பண்ணியிருக்கோம் நம்மளுக்கு. எதாவது லாவா பிளாஸ்டர் கிடச்சிருச்சு காய்ஸ் நம்மளுக்கு. ஸோ லைக் பண்ணுறங்க, ஒரு 1K லைக்காச்சும் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வரப்போகிறது சீக்கிரம் ஹைடர், அதான பார்த்தேன். சரி, நம்மளுக்கு இனத்தை கொடுத்து வச்சுருக்கானுங்க. ஐயோ, இவ்வளோ பெருசுலாம் வேணாம்ப்பா சாமி, இதையே நான் வச்சுக்கிறேன். டஸ்ட்பின், குப்பைத்தட்டியாக மாறிய மனவு கமெண்ட்டில் போட்டுருங்க. நான் தம்ப்நெயிலுக்கு இதே போட்டுருவா, குப்பைத்தட்டியாக மாறிய மனவுன்னு போட்டுறேன். குப்பைத்தட்டி பக்கத்தில் குப்பைத்தட்டி இருந்தால் சந்தேகம் வந்துடும். வேறு எங்கேயாச்சும் போய் ஒழியலாம். இங்கே ஒழியலாமா? வேண்டாமே, இங்கே வேண்டாம். இங்கே ஒழிஞ்சிடலாம். அங்கே ஒரு குப்பைத்தட்டி, இங்கே ஒரு குப்பைத்தட்டி, சந்தேகமே வராது. ஆனால் நம்ம மூவ் பண்ணாமல் கேமரா ஆங்கிளை ஷேக் பண்ணாலும் மாட்டிக்கிறோம், தெரிஞ்சிடுறோம். ஸோ இப்போ ஸ்பெக்டாக்ட் பண்ணி யாரெல்லாம் எங்கெங்கே இருக்காங்கன்னு பார்த்துட்டு அப்படியே நம்ம அவுட் ஆனால் ஒரு வேலை அப்படியே அவங்களோட பொறுத்துல எல்லாம். மற்றவங்க இந்த மாதிரி பண்ணால் அவ்வளோதான். நம்ம பெருசாக இருந்தால் ஈஸியாக சுட்டுருவாங்கங்க. அப்புறம் ஈஸியாக சுட்டால் நம்ம அவுட் ஆயிடுவோம். ஸோ குட்டியாக இருந்தால் சுட்ட முடியாது, குட்டி பார்த்து சுட்டால் தான் உண்டு. ஸோ நோ இஷ்யூஸ், நம்ம அதுவாக இருக்கோம், நோ ப்ராப்ளம். ஓகே, லைக் பண்ணுறங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கமெண்ட்டில் இந்த வீடியோஸ் இதை பற்றின ஃபீட்பேக் கருத்துக்களையும், அதே சமயம் அடுத்தடுத்து என்ன மாதிரி வீடியோ போடலான்னு சொல்லுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். லைக் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கேம் ப்ளே வீடியோஸ், ஃபன்னி வீடியோஸ், டெத் டே மாதிரி படங்கள், சேலஞ்ச் வீடியோஸ். ஸோ மாமிஷஸ் அண்ட் கிளாஸஸ் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி ஷார்ட் ஃபிலிம் த ரூம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அதை யுவன் தெரியுமா, டெத் டேயில் நடிச்சிருப்பான் இல்லையா, அவன் வீட்டில் எடுத்ததுங்க அது. ஸோ அங்கே இன்னொருத்தன் இருக்கான், அவனை சுட்டா மாட்டிக்கிட்டான் பார்த்தீங்களா அவனே. நம்ம இன்னும் மாட்டல, அது நம்மளுக்கு பெருசு. 0 மேலே 0. ஐயோ, அவனா சுடுறாங்க நம்மளை மேலே பார்த்தீங்களா. ஐயோ, அந்த ரவுண்டு காட்டிக்கிடுச்சு. அட போங்க, பரவாயில்ல, நம்ம பார்த்து வச்சு அவங்கள போய் சுட்டு தள்ளிட வேண்டியதான். யூ டைட்.
ஓகே, பார்த்தீங்களா லாவா பிளாஸ்டர் சும்மா வெறித்தனமாக இருக்கா. மறக்காமல் ஹைப்பு போட்டு விட்டுருங்க காய்ஸ். ஹைப் போட்டு தெறிக்க விட்டுருங்க. நம்ம ஹைப்பை சூப்பராக தெறிக்கணும். நம்ம இப்படியே தான் ஹைப்பில் இருக்கட்டும். கொஞ்சம் நம்மளை கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. அடுத்து ஒரு கேமாச்சும் வின் பண்ணால் தான் நான் அந்த கேம் ப்ளே வீடியோ முடிக்கலான் இருக்கேன். அதே சமயம் அந்த நேரம் பெஸ்ட்டு ஹைட்ரோ நான் வரணும். ஓகே ஓகே, எங்கேயோ போயிட்டுருக்கோம். இது வந்து ஏதோ ஆகாயத்துக்கெல்லாம் மேலே இருக்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குது காய்ஸ். ஸோ ஓகே, நம்ம போடலாம். கார்டன் ஏரியா இங்கே தான் தேடினேன். ஆனால் சுற்றி ஒரே இடத்துக்கு தான் வரும். ஓகே, எங்கேயோ எவனா ஓடுறாங்க. லாவா பிளாஸ்டரில் வச்சு ஒருத்தனையாச்சும் சாகடிக்கலான்னு பார்த்தா முடியாது போல் இருக்கே. ஷே, எத்தனை பேர் ஹைடர்ஸ் வானா. தோத்துட்டோமாரா நம்ம தோத்துட்டோமாரா. எல்லோரும் ஜெயிச்சிட்டோமாரான்னு வாங்க. நான் டைலாக்கை மாற்றி எழுதுவேன். தோத்துட்டோமாரா. இன்னொரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துடலாமா நம்ம? இது சூப்பராக இருக்குது. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துடலாமா? சொல்லுங்கள். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துடலாமான்னு சொல்லுங்கள். என்னது இது செலக்ட்னு எதோ காட்டுது. செலக்ட் போட்டு விடும். என்ன இங்கே வந்துட்டோம்? என்னங்க ஒரே குழப்பமாக இருக்கே. எங்கேயோ போகிறோம். ஸ்பின் இன்னும் 4 நிமிஷமா? ஐயோ, அதுக்குள்ளே நான் கேம் ப்ளேவே முடிச்சிடுவேன். பரவாயில்ல, அது அந்த ஸ்பின் பண்ணிவிட்டு முடிச்சிடலாம். ஓகேவா? 1 செகண்ட் தான் இருக்குது. நம்ம ஓகே, நம்ம சீக்கிரம் வந்தால் நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன். ஹைட்ரா இப்படிலாம் பண்ணவே கூடாதுங்க. ஹைட்ரு தான் போங்கங்கிட்ட. நான் சீக்கிரம் வர மாட்டேன் போல். என்னது இது? என்ன இம்மா பெருசாக தராங்க? முடியாது. கீழே எவனோ போனால அது மாதிரி தந்தால் ஓகே, நான் மறைஞ்சிக்குவேன். செடி பக்கத்தில் செடியாக மறைஞ்சிக்கலாமா? முடிய மாட்டேங்குதே. இங்கெல்லாம் வேண்டாம். எங்கே இருந்தால் பார்த்துருவாங்க. போயிடலாம் நம்ம அந்த சைடு. இதோ இருக்கா. இது மாதிரி தான் நானும் மாறலான்னு நினச்சேன். ஸோ இங்கேயோ வரைஞ்சிக்கலாமா? ஆனால் இந்த ஒரு பர்ஃபெக்ட் ஷேப் வரணும். நம்ம கேமரா அங்கே ஷேக் பண்ணாலும் அங்கே ஷேக் ஆகுது. கண்டுபிடிச்சிருவானுங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் வேறு குட்டி காமிச்சிக்கிறது. ஸோ அதனால் போய் ஒளிஞ்சிக்கலாம். இதேல க்ராப்பு மாற்ற வேண்டாம், மார்ஃப்லாம் பண்ண வேணாம். இதிலே இருக்கலாம். பட் ஒழிஞ்சிக்கலாம்னு சொல்லலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி ஸ்பெக்ட்ராக்ட் பண்ணிடலாம். நம்ம அவுட் ஆனால் போட்டு தள்ளணும்ல. நம்மளே எவனாச்சும் போட்டு தள்ளிட்டா என்ன செய்கிறது? நம்மளே அவுட் ஆகக்கூடாது. அவுட் ஆனால் போட்டு தள்ளுறதுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இவங்க தான் எவ்வளோ அண்ணனடை போட்டு டான்ஸ் ஆடிட்டே வராங்க. நீ பார்த்துக்கலாம் விடுங்க. அம்மனி எப்படி வராங்கன்னு நீங்களே பார்த்தீங்களா? ஸோ எல்லோ விளாஜ் டைனா மாரியாவை பார்த்துட்ருக்கோம். நம்ம இப்போ டேமை பார்த்துட்ருக்கோம். டேம் மரமாக மாறின காட்சி இதோ உங்களுக்காக. என்னங்க இப்போ புதுசாக கேம்குள்ளே ஜாயின் பண்ணாலும் அவங்களையும் ஸ்பெக்டாட் பண்ண முடியாதுப்பா. நில்லுங்க, அவங்கள நான் காட்டுறேன். அவங்கள. ஸோ டாய்லெட்குள்ளெல்லாம் ஒருத்தவங்க ஒழிஞ்சிட்டு இருந்தாங்க. டாய்லெட்குள்ளே சேரு. நம்மளாம் அவுட் ஆனால் இங்கே போய் போட்டு தள்ளுற வண்டி தான். நம்ம பார்த்து வச்சுக்கணும் எங்கன்னு. ஸோ சொன்னேன் இல்லையா, இப்போ புதுசாக வந்தாலும் அவங்களும் ஸ்பெக்டாட் பண்ண முடியாது நான் சொன்ன மாதிரி. ஓகே, அவங்களும் இப்போ உள்ளே வந்துட்டாங்க. பட் 1 minute தான் போர். இவன் என்ன ஸ்ட்ரெயிட்டாக நம்மளை போட்டு தள்ள வரான்? ஏதோ செடி இருக்குது. அட சுட்றா. என்ன இது? அட கடவுளே, இவனுக்கு ஒன்றுமே தெரில போல். டம்மி பாவா போல். இவன் எராக்ஸு உள்ளே இருக்கு. அங்கே ஒருத்தன் ஓடுறான். அவனை விட்டுட்டு இங்கே உள்ளே இருக்கிறவனை சுட்டுட்டு இருக்கான். போடா, அவனை மாற்றிட்டேன் நான். ஒருத்தன் இவன் மேட்டாக இருந்தான்ல, நம்ம பார்த்தோம்ல. அவன் இந்த நல்லா பெஸ்ட்டு ஹைடர் வாங்கின பொண்ணு. அங்கே ஏதோ மிரராக இருக்குது. டாய்லெட்டு என்னடா வெஸ்டர்ன் காக்கோஸாக ஒருத்தன் இருக்கா. காக்கோஸில் போய் எவனாச்சும் போட்டு விடுங்க. அந்த வெஸ்டர்ன் காக்கோஸ் தான். ஸோ ஜாலி காய்ஸ், 20 seconds தான் இருக்குது. நம்ம வின்னாக போகிறோம்னு நினச்சா பெருமையாக இருக்குது. பெஸ்ட்டு ஹைடரும் வந்துடலாம். ஓகே, பெஸ்ட் ஹைடர் வந்து அடுத்த ரவுண்டில் மேக்ஸிமம் நான் எப்படியும் வந்துடுவேன். எனக்கு தெரியும் நான் ப்ரோ பிளேயர்னு சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் ப்ரோ பிளேயருக்கு. இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஐயோ, வந்து சுட்டு தள்ளிட்டா ரொம்ப அசிங்கம். ரவுண்ட் ஓவர் காய்ஸ், ரவுண்ட் ஓவர். பார்த்தீங்களா, நான் அவுட் ஆகும்போது பெஸ்ட் ஹைடர் கிடைக்கல காய்ஸ். நான் அவுட் ஆகும்போது என்னை சுற்றி அந்த பார்டர்லலாம் ரெட் கலர் இருந்துச்சு. ஆனால் ஐ எம் வின்னர் நவ். ஸோ இட்ஸ் அ க்ரீன் கலர். இதுதான் டிஃப்ரென்சஸ் காய்ஸ். ஓகே, க்ரீன் கலரும் மாறி போச்சு நம்மளுக்கு. ஓகே, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துடலாமா இல்லை ஸ்பின் பண்ணலாமா? சொல்லுங்கள், என்ன பண்ணலாம்? ஸ்பின் பண்ணிடலாமா?
ஓகே. இல்லை, இன்னும் 30 செகண்ட்ஸ் இருக்குது. ஆனால் கேம் ஸ்டார்ட் பண்ண கொஞ்சம் செகண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ இதில் 10 செகண்ட்ஸ் தான் இருக்குது. இந்த ரவுண்டை முடிச்சுட்டு நம்ம வந்து ஸ்பின் பண்ணிக்கலாமா? ஓகேவா? ஸோ இன்னும் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணாட்டி நான் சொன்ன மாதிரி பண்ணிடுங்க கைஸ். ஸோ இப்போ நம்ம கேமுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ வந்து அதே பொண்ணுங்க எல்லாருமே இருக்காங்க. ஸோ இந்த ரவுண்டே நம்ம கடைசி ரவுண்டாக இருக்க போகுது. பெஸ்ட் ரைடர் வந்தால் நல்லாயிருக்கும். பார்க்கலாம் வேறு எதாவது விளையாட்டு. ஸோ இங்கே இதை மார்க் பண்ணிடலாமா? ப்ளட்டு பக்கத்துலேயே வேணால் இருந்துக்கலாமா? சந்தேகம் வந்துடும். அடுத்த ரூமில் இங்கே இல்லை. அதே மாதிரி இங்கே நம்மளும் ஒழிஞ்சிக்கலாம். என்ன சொல்கிறீங்க? ஓகே. ஒழிஞ்சிச்சி வாயிலே நுழையாது. ஒழிஞ்சுக்காச்சு. நான் கண்டுபிடிச்ச புது வார்த்தை ஒழிஞ்சுக்காச்சு அப்படின்னு இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒழிஞ்சிட்டோம். நம்ம இங்கே ஒருத்தன் சானிடைசராக இருக்கான். அடுத்து ஒரு பொண்ணு சேர் இங்கே வெளியே இருக்குது, அந்த மேக்கப் அப்படின்னா. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு செடி இருக்குது. அடுத்தபடியாக அங்கே ஒரு சேர் ஓடுது. அடுத்து நிறைய பேர் இருக்காங்களே. ஆஹா எத்தனை ரவுண்டு! இந்த பொண்ணு இதில் எங்கே சாகடிச்சிருச்சுடா. அந்த இங்கே ஒரு ஆஃபீஸ் மாதிரி இருக்குல்ல, அங்கே நிறைய பேர் இருக்காங்கங்க. சேரு, செடி எல்லாமே இருக்காங்க. ஸோ நம்ம இன்கேஸ் அவுட் ஆகக்கூடாது. இன்கேஸ் அவுட் ஆகிட்டா இது பண்ணலாம். இப்போ ஒருத்தன் அவுட் ஆடினால போன வாட்டி அவன் தான் மேட்டாக இருந்தான். பாவம் அவன் அவுட் ஆகிட்டே இருக்கான். ஸோ அவங்க வந்து சுடுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். நம்ம 0% காட் கொஞ்சம் விளையாட்டு காமிச்சிட்ருக்கான். சுற்றிட்டு அங்கே அந்த பொண்ணு போகுது. 0% காட்டுன்னு இருக்குல்ல, அது கொஞ்சம் இதுவானதுக்கப்புறம் தான் நம்ம மூவ் ஆகணும். அவங்க நம்மளை குறிப்பாத்து வைக்கிற வரைக்கும் கூட மூவ் ஆகக்கூடாது. ஒரு கேஸ் ஆகிட்டோன்னா அப்போ நம்ம அவுட் ஆகிடுவோம். நம்மளே டார்கெட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பையன் அதை பண்ணி தான் தப்பாக மாட்டிக்கிட்டான். இவங்க இன்னும் சீக்கிரஸாக வரல போல் இருக்கு. பரவாயில்ல விடுங்க. 5 ஹைடர்ஸ், அதில் ஒரு ஹைடர் நான் தான். எனக்கு பயமாக இருக்குது. அடிக்கடி மேலே பார்த்துட்டே இருக்கணும் 0% காட்ட. ஸோ இவங்கெல்லாம் இங்கே தான் இருக்காங்க. நம்மளுக்கு இந்த அளவுக்கு இப்போ வரைக்கும் ஒரு ஆபத்தும் வரவில்லை. ஐயோ வந்துட்டானே, சுட்டுருவானோ? ஐயோ இவனை டம்மி பாவான்னு சொன்னமே, சுட்டுட்டானே. சே, இப்போ நம்ம பார்த்து வச்சோம்ல, எல்லாத்தையும் போய் பண்ணிடலாம். ஆனால் நான் ஸ்பெக்டாக் பண்ணிகிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த லிபர் ஆஃபீஸ் மாதிரி ஒரு ஆஃபீஸ் இருந்துங்களா, இந்த இடம் அங்கே யாருமே இல்லை. எல்லோரும் காலி பண்ணிட்டானுங்க அவனுங்களே. பட் இருந்தாலும் நம்ம அகாடமிக் சுட வேண்டாமா? இந்த மரத்தை சுடுவோம். இந்த மரத்தில் ஆள் இருந்தாங்க, இப்போ பார்த்தா இல்லை. இது என் மிஸ்டேக்கே கிடையாது. மரத்தில் 6 இருந்தானுங்க, இப்போ இல்லை. மை காட். இங்கே ஒருத்தன் போகிறான். பொறுத்தல். நம்ம போட்டு தள்ளிட்டோம். சே, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் பரவாயில்ல. நம்ம சுட்டு சீக்கிரம் வின் பண்ண வச்சுட்டோம். அந்த பெருமை நம்மளுக்கு இருக்குது. அப்போ நம்ம வின்னருங்க. நம்ம மேலே பச்சை கலர் காட்டிட்டாங்க. டன்னனக்கா டன்னனக்கா ஸ்பின் பண்ணிடலாமா? ஓகே, கேஷ் ப்ரைஸ் கிடச்சிருக்கு கைஸ் நம்மளுக்கு. ஓகே, இப்போ நம்ம விளையாடலாமா? இன்னும் இந்த ரவுண்டை நம்ம வந்து விளையாண்டு விட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ எமோட்ஸ் உங்களுக்கு நான் பாய் சொல்லி முடிச்சிடவா, இல்லை ஒரு ரவுண்டு விளையாட்டுமா? சொல்லுங்கள், யோர் விஷ். நான் விளையாட்டுமா இல்லை பாய் சொல்லி முடிச்சிடவான்னு கேட்டால் நீங்கள் இப்போ கமெண்ட்டில் போடுங்க. விளையாடலாமா, பாய் சொல்லி முடிச்சிடலாமான்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை கரெக்டாக இப்போ நான் வந்து பண்ணுவேன். பார்த்தீங்களா? ஓகே. என்னங்க அதுக்குள்ளே ரவுண்டுக்குள்ளே விட்டானுங்க. ஒரு ஹைடர். சரி, ஒரு லாஸ்ட் ரவுண்டு விளையாண்டு போயிடுவோமே. என்ன சொல்கிறீங்க? இல்லைனா வேண்டாமா? என்ன சொல்கிறீங்க? வேணாம். எமோட்டில் பாயே காட்ட முடில. பரவாயில்ல, இதெல்லாம் இவ்வளோ பெருசாக இருக்குது. வேணும்ட்டே போய் அவுட் ஆயிடலாம். நான் அப்படி தான் நினைக்கிறேன். வேணும்ட்டே போய் அவுட் ஆக போகிறோம். நம்ம இதை மார்க் பண்ணிவிட்டு போய் அவுட் ஆயிடலாம். எங்கே அந்த ஹைடர்? இங்கே தான் இருக்கான். அவனை கொஞ்சம் ஆட்டம் காமிக்கலாம். ஸோ பைத்தியக்காரி திறந்தவே மாட்டான். பக்கத்துலேயே ஓடிட்டுருக்கேன். இதை விட இன்னும் கொஞ்சம் சின்ன ஆப்ஜெக்ட்ஸ் வந்தால் நான் அவ்வளோதான். என்னெல்லாம் பிடிக்கவே முடியாது. ஆடினே இருப்போம். எல்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ இங்கேயே வேணால் ஒழிஞ்சிக்கலாம். லாஸ்ட் ரவுண்டாக ஒரே ஒரு ரவுண்டு போட்டுக்கிட்டு இங்கேயே ஒழிஞ்சிக்கலாம். என்ன சொல்கிறீங்க? ஓகேவா? சரி, ஓகே. ஒழிஞ்சிட்ருக்கோம். யாரும் வரவில்லை. ஐயோ, இப்போ வரைக்கும் இன்ன வரைக்கும் நீங்கள் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணாட்டி பண்ணிடுங்க. ஹைப்பை போட்டு தெரி சூப்பராக தெறிக்க விட்ருங்க. சூப்பராக இருக்கும். அப்போ
இன்னும் யாரையுமே காணோம். ஒரு பொட்டு காக்காவே கூட காணோம். நம்ம மார்க் பண்ணிடலாம் அந்த சானிடைசர். எனக்கு ஆசையாக இருந்துச்சு மார்க் பண்ணணுன்னு, எங்கன்னு தெரில. ஸோ இப்போ நம்ம போய் ஆட்டம் காமிச்சிட்டு வரலாமா? ஏன்னா சின்னதாக இருக்கிறதுனால குறி வச்சு சொன்னோம். இருக்கிறதுலே சின்ன ஆப்ஜெக்ட்ஸாக குறி வச்சு சுட்டால் அது நல்லாயிருக்கும். இங்கே இருந்தால் கண்டிப்பாக சுட்டுருவாங்க. நம்ம போயிடலாம். என்ன செடியாக மாறிட்டேன்? நான் மாறவே இல்லை, அதுவே மாறிடுச்சு செடியாக. ஐயோ அமைக்கு மாறிட்டேனே. சானிடைசராக மாறணுமே எல்லாம் இதில் போய் ஐயோ கீழே விழுந்துட்டேங்க. ஐயோ வேணால் சுற்ற போகிறான். ஆனால் குட்டியாக இருக்கான்ல, அவ்வளோவா சொல்ல முடியாது. ஒரு போகலாம். வேறையே வேணுங்களா? ஐயோ இங்கே இருக்காங்க ஒருத்தி. ஐயோ மை காட். சானிடைசராக மாஃப் பண்ணிக்குவா இல்லை இங்கேயே ஒழிஞ்சுக்கிறேன்? ஐயோ காட்டு கொடுத்துருமோ? இங்கே இருக்கவா இல்லை போய் ஆட்டம் காமிச்சிட்டு வரலாமா? என்ன சொல்கிறீங்க? இன்னும் 50 செகண்ட்ஸ் நம்ம கையில் இருக்கு. போய் சுற்றிட்டு வருவோம். இது மார்க் போட்டுருவா? ஐயோ பெத்தவன் ஆகிட்டேனே, எனக்கு பிடிக்காதே. லேப்டாப். ஓ மை காட். லேப்டாப் மார்க் பண்ண முடியாதா என்ன? பரவாயில்ல விடுங்க. சோஃபா. லேப்டாப் மார்க் பண்ண முடியுதுங்க. ஜாலி. என்னெல்லாம் யாராலையும் பிடிக்க முடியுது. அவ்வளோ குட்டியாக இருக்கிறது லேப்டாப் மட்டும்தான். நம்ம போய் காயின்ஸ் கலெக்ட் பண்ணலாமா? ஸோ இங்கே தான் ஒரு பொண்ணை பார்த்தோம். இப்போ அந்த பொண்ணை காணோம். இப்போ கீழே குதிச்சு போய் அட்ராசிட்டிஸ் பண்ணிட்டு வரலாம். ஹீனேஜால் நம்மக்கிட்ட இருப்பதோ 15 செகண்ட்ஸ். ஓகே என்ன யாரையும் காணோம். இங்கே தாங்க ஹைட்ரு சுற்றிக்கிட்டு இருக்கு. 0% காட்டு. எஸ் வின்னா சிக்கன் டின்னர். ஐயோ சுடுறான். போச்சு. ஐயோ செத்துட்டேன் போங்க. பெஸ்ட் ரைடர் கேங் ஆஃப் கேமர்ஸ் ஒய்டி 2 சொன்னேன்ல. அவங்கக்கிட்ட சுட்டு வாங்கி இல்லை அவங்க பக்கத்துலேயே ஒழிஞ்சா நம்மளை பெஸ்ட் ரைடராக போடுவானுங்க. ஸோ வின்னா சிக்கன் டின்னர். கடைசி நேரத்தில் தப்பிச்சோன்னா அவன் தான்டா கேங் ஆஃப் கேமர்ஸ். நம்ம கேங்கில் ஒருத்தனை ப்ரூஃப் பண்ணிட்டேனா, ப்ரவுட் மூமெண்ட் ஆஃப் கேங் ஆஃப் கேமர்ஸுங்க. ஓகே பாய். எமோட்ஸ் பண்ணிடலான்னு பார்த்தா வரமாட்டேங்குது. இந்த இது டிசாம்பிளாம் எமோட்ஸ்லாம் பண்ண முடியாட்டி விடுங்க. ஒரு ப்ரௌடை சேர்த்து கொடுத்துட்டேன் நம்ம கேங் ஆஃப் கேமர்ஸோட தலைவனை என்று ப்ரூஃப் பண்ணிட்டே நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பை பாய்.